கனவுகள் மெய்ப்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. லாஸ்ட் வீக்ல இருந்து என்கிட்ட என்னென்னலாம் பீப்புள் கேட்டிருக்காங்க டிஃப்ரெண்டா, அதுவும் ரொம்ப கியூரியஸா, தப்பா இல்ல, ஒரு அவேர்னஸ்க்காக நிறைய கியூரியஸா கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. சோ அதுக்கெல்லாம் நான் ஆன்சர் பண்ணிட்டு வரேன். சோ நீ எதுக்கு அதுக்காக ஆன்சர் பண்ற, நாங்க ஏன் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறது உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. பட் என்ன அப்படின்னா, உங்களுக்கும் நிறைய தெரிஞ்சுப்பீங்க, நிறைய அவேர்னஸ் கிடைக்கும். ஒருவேளை உங்க நெய்பர்ஸோ, ஒருவேளை நீங்க டீச்சர்ஸா இருந்தீங்கன்னா உங்க ஸ்டூடெண்ட்ஸோ, நீங்க கூட ஒர்க் பண்ற கலீகோ இருந்தாங்கன்னா அவங்கள நீங்க கைட் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ சொல்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா? அதுக்காக தான். சோ இது எனக்கான வீடியோ இல்லப்பா அப்படின்னு யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க, ஓகேவா? சரி, ஆர் யூ ரெடி? இன்னைக்கு ஒரு 2 கொஸ்டின் என்கிட்ட கேட்டிருக்காங்க. சோ அந்த 2 கொஸ்டின் என்ன அப்படின்றத, அதுக்குரிய ஆன்சரையும் நான் உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன், ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து இங்கிலீஷ் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்து லெசன் எடுக்கிறீங்க, ஓகே, டீச் பண்ணிடுவீங்க, பிரைல் புக் எல்லாம் வச்சு டீச் பண்றீங்க வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேர் நோட் எழுதி இருந்தாங்கன்னா அதை எப்படி நீங்க இதுதான் அவங்க எழுதியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்க கேட்டிருக்கீங்க. அதுக்கான ஆன்சர் என்கிட்ட இருக்கு, ஓகேவா? நீங்க கேட்ட கொஸ்டின் கரெக்ட் தான். இப்போ 80s 90s, ஏன் இப்போ ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் கூட பார்த்தோம்னா, இப்போ ஹேண்ட் ரைட்டிங்லாம் படிக்கிறதுக்கு எதுவும் இல்ல, ஆப்ஸ் எல்லாம் கிடையாது. பட் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியலா இருக்கட்டும், ஒரு டாக்குமெண்ட்டை ஷேர் பண்ணி, இல்ல வாட்ஸ்அப்ல யாராவது ஒரு இமேஜ் ஷேர் பண்ணாங்கன்னா கூட அதை நம்மளால ஈஸியா படிச்சுக்க முடியும். அந்த அளவுக்கு இப்ப டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. சோ என்கிட்ட கேட்ட கொஸ்டினுக்கு இப்ப நான் ஆன்சர் பண்ண போறேன். எப்படி நீ ஸ்டூடெண்ட்ஸோட ஃபேர் நோட் எல்லாம் தெரிஞ்சுப்ப அப்படின்னு கேக்குறாங்க. சோ அதுக்கான ஆன்சர் இப்ப பாத்திரலாமா? ஓகே, அதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஓகே, இப்போ பி மை ஐஸ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த பி மை ஐஸ் வச்சு நான் இப்போ ஹேண்ட் ரைட்டிங் செக் பண்ண போறேன். Recent searches with back button, home button, back button, app screen, back, home, okay, Play Store, in pay, app screen, first double, English tab search, after, and the search, app edit போவோம். box, H, hotel, B, Bravo, N, November, B, Bravo, B, E, Echo, E, Be My Eyes. ஓகே, இந்த ஆப்புக்கு Keyboard போயிட்டு hidden, you are currently not. Home button, home, one new app settings, ஓகே, add your emergent connections, இத வச்சு off, Wi-Fi, switch. என்னென்ன பர்பஸ்க்கெல்லாம் இது யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியலாக இருக்கட்டும், அவங்க என்ன பென்ல எழுதியிருக்காங்க எல்லாமே படிக்கும். ஸோ இப்போ டெஸ்ட் பண்ணிடுவோம். Play Store, in pager, app screen page, headphone tab, speak and G, headphone, with search, window, search, double N, November, B, Bravo, B, E, Echo, E, Be My Eyes. ஓகே, இப்போ Keyboard hidden, Be My Eyes, please wait, selected, take picture, button, இப்போ நான் button இந்த list, ஆப்பை ஓப்பன் double tap to பண்ணிட்டேன், select. ஓகேவா? இப்போ என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட ஃபேர் நோட் என்கிட்ட இருக்கு, ஓகே. ஸோ அவங்களோட ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். இப்போ இதுதாங்க என் ஸ்டூடெண்ட்டோட ஃபேர் நோட், ஓகேவா? ஸோ இப்போ இதை நான் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு செக் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா, அதை ஃபோட்டோ எடுத்துக்கணும் அவங்க ஃபேர் நோட்டை. Take picture. In progress, analyzing picture, please wait, progress bar. ஓகே, பிக்சரை அதை பார்த்துட்டு இருக்கு. ஃபைன், வெயிட் பண்ணுவோம். The image shows a notebook page with handwritten notes. The notes are written in blue ink and appear to be about a story or lesson titled The Nose Duel Prose. Here are some of the key points from the notes. The title at the top is The Nose Duel Prose. There is a section labeled New Words with definitions. Self-centered, concerned with the self, forage, food, ignorant, unaware, panic, frightened, cruel, merciless or heartless, brave in a brave or serious manner. Below the new words, there is a section titled The Nose Duel with a summary of the story. Rampow. A simple man lived in a town. 2 sparrows built a nest in his roof. His wife always quarreled with him. The male bird dropped a nose stud on the floor. Rampow's
wife wore it with delight. Her neighbor Meenakshi Amal's daughter lost her nose stud. The notebook is placed on someone's lap, and the person is wearing colorful clothing with a pattern. The background shows a tiled floor and part of a chair or table leg. ஓகே, இப்போ என் ஸ்டூடெண்ட் என்ன எழுதியிருந்தாங்களோ அதை அப்படியே படிச்சிருக்கு. அதாவது கொஸ்டின் வந்து பிளாக் பென்லையும் ஆன்சர் ப்ளூ பென்லையும் எழுதியிருக்காங்க. நோஸ் ஜுவல் அப்படின்ற லெசன் எழுதியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கு. இங்கே பாருங்கள் அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங். ஓகேவா? பிளாக் அண்ட் ப்ளூ பெனில் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, அடுத்து இன்னொரு நோட்டை நான் செக் பண்ணலான்ட்டு இருக்கேன். அவங்களோட காம்போசிஷன் நோட்டு. ஓகே, கரெக்டான பொசிஷன் தானா செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். இதுதாங்க அவங்களோட காம்போசிஷன் நோட்டு. ஸோ இப்போ நான் இதை செக் பண்ண போகிறேன், எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு நான் பார்க்க போகிறேன். Take picture button, window BII. The image, take picture, disabled, in progress, analyzing picture, please wait, progress bar. பார்ப்போம் அவங்க எப்படி எழுதியிருக்காங்க, என்ன எழுதியிருக்காங்கன்னு. The image shows an open notebook with handwritten text. The text appears to be a formal letter. Here is a brief description of the content. The letter is addressed to the police commissioner. The sender is from Government Higher Secondary School. The subject of the letter is a complaint about noise caused by a loudspeaker. The letter mentions that the students of the school are getting disturbed by the noise. The notebook is placed on a surface with a patterned fabric, and part of a person's leg wearing colorful clothing is visible in the background. The image is slightly blurred, making some parts of the text difficult to read. Double tap and இப்போ community tab 4 of 5 in list 5 items window BII. Double tap to select. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கமிஷனருக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. ஸோ சப்ஜெக்ட் என்ன எழுதியிருக்காங்க எல்லாமே கிளியராக எனக்கு படிச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் இதுவும் இந்த ப்ளூ பெனில் எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு காமிச்சிருச்சு. ஸோ இது இந்த கொஸ்டின். அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இப்போ நீ சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணுவ அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு தெரியும், நாங்கள் லேப்டாப்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்கிட்ட கேட்டாங்க, உனக்கு டெஸ்க்டாப்லாம் எப்படி இருக்கும், டிஸ்பிசி எப்படி இருக்கும், அதோட பிக்சர்ஸ்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், டெஃபினட்டாக எங்களுக்கு அது தெரியும். ஸோ டயக்ராமாவும் எங்களுக்கு அதை டச் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி டாக்டைல் பிக்சராகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் லேப்டாப்பில் இருக்க அந்த ஸ்க்ரீனு அப்படின்னு காட்ட போகிறேன் உங்களுக்கு. ஓகே, இதுதாங்க. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், டெஸ்க்டாப் அண்ட் திஸ் பிசி, நெக்ஸ்ட்டு நோட் பேட், NVDA நாங்கள் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர், அப்புறம் நெக்ஸ்ட்டு நெட்வொர்க், நெக்ஸ்ட்டு க்ரோம், ஜார்ஸ், இதெல்லாமே பிக்சராக சொல்லியிருக்கு. இதை தான் படித்தேன், பாருங்கள் நீங்களே. ஓகே, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் இப்படி தாங்க ஒவ்வொரு பிக்சராகவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் எங்களுக்கு ஒரு கிஃப்ட் தான். ஏன்னா இப்போது முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒவ்வொரு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப தூரம் மைல் கணக்காலாம் நடந்து போய் ரீட் பண்ணி படித்தவங்கலாம் இருக்காங்க 80s 90s. நாங்கள் படிக்கிறப்பெல்லாம் கூட எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரெக்கார்ட் பண்ணி கொடுப்பாங்க, அது படிப்போம். இப்போ ஒரு புக்ஸ் எல்லாம் படிக்கணுன்னா கூட அது மேக்ஸிமம் எல்லா புக்கும் பிரெயில் புக்கில் அவைலபிளாக இருக்காது. ஸோ அதுவும் ஆடியோ புக்கில் கிடைக்கணும், அதுவும் ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கெலாம் விஷுவல் இம்பேக்ட்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எல்லாமே புக் படிக்கலாம், நெட்டில் எல்லாமே ரீட் பண்ணிக்கலாம். ஆடியோவும் இருக்குது, பிரெயில் புக், ஆர்பிட் ரீடர் அந்த டிவைஸ் வச்சு டெக்ஸ்ட் எல்லாம் பிரெயிலாக கன்வெர்ட் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ இப்படி ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் விஷுவலி இம்பேர்ட் அப்படின்னும்போது அதை ஒரு சிம்பத்தி அப்படின்னு பார்க்காம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்டோட மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். யாரோ ஒருத்தருக்கு வந்து இது அப்பா எனக்கு இந்த டவுட் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு தோணியிருக்கும். ஸோ உங்களுக்கும் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் அப்படி இருந்துச்சுன்னா உங்களோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவையும் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் மறக்காமல் எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணும். எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.